அமெரிக்காவில் கோல்டு கார்டு விசா கொண்டுவரப்படும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அவரின் இந்த அறிவிப்பு காரணமாக இந்தியர்கள்தான் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் டிரம்ப் கொண்டுவரவுள்ள இந்த புதிய விதிப்படி $5 மில்லியன் தந்து யார் வேண்டுமானாலும் நிரந்தரமாக கோல்டு கார்டு விசா பெற முடியும். இது கிரீன் கார்டு போல நிரந்தர குடியுரிமை விசாவாகும். அமெரிக்காவில் கிரீன் கார்டு பெற நீண்ட காலம் அங்கே இருப்பதோடு அதற்கு கிரீன் கார்டு லைனில் நிற்க வேண்டும். ஆனால் கோல்டு கார்டு பெற லைனில் நிற்க வேண்டியது இல்லை. மாறாக உங்களுக்கு நிறைய சொத்து, பினான்ஸ் பின்னணி இருக்க வேண்டும். நீங்கள் $5 மில்லியன் முதலீடு செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அதாவது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் கட்ட வேண்டும். ஏற்கனவே அமெரிக்காவில் பணக்காரர்கள் குடியேறி அங்கே முதலீடு செய்யும் விதமாக, அங்கேயே வாழ்ந்து வரி கட்டும் விதமாக, வேலைகள் ஏற்படுத்தும் விதமாக முதலீட்டாளர்களுக்கான விசா அங்கே அமலில் உள்ளது. இதை EB-5 விசாக்கள் என்று அழைப்பார்கள். EB-5 விசாக்கள் 1990இல் அமெரிக்காவில் வெளிநாட்டு முதலீட்டை உருவாக்க கொண்டுவரப்பட்டது. குறைந்தபட்சம் 10 பேர் வேலை செய்யும் ஒரு நிறுவனத்தில் சுமார் $1 மில்லியன் செலவழிக்கும் நபர்களுக்கு மட்டுமே இந்த விசா கிடைக்கும். இந்த முதலீட்டாளர்களுக்கான விசா தற்போது நீக்கப்பட்டு அங்கே கோல்டு கார்டு விசா அமலுக்கு வரவுள்ளது. அதோடு தொகையும் உயர்த்தப்பட்டுள்ளது. அவரின் இந்த அறிவிப்பு காரணமாக இந்தியர்கள்தான் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோல்டு விசா இந்திய விசா விண்ணப்பதாரர்களுக்கு குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் EB-5 விசாக்கள் மூலம் $1 மில்லியன் செலவழிக்கும் நபர்களுக்கு மட்டுமே நிரந்தர விசா கிடைக்கும். அதாவது EB-5 விசாக்கள் வாங்க 8 கோடி ரூபாய் கட்டினால் போதும். ஆனால் தற்போது புதிய விதி காரணமாக 50 கோடி ரூபாய் வரை கட்ட வேண்டியிருக்கும். இதனால் இந்தியர்கள் எளிதாக இந்த விசாவை வாங்க முடியாது. ஏற்கனவே EB-5 விசாக்கள் வாங்க திட்டமிட்டவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அதோடு இல்லாமல் டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு தொடர்ந்து சரிகிறது. அப்படி சரிவதால் போக போக $5 மில்லியன் மதிப்பு சரியும். இதனால் இந்தியர்கள் செலுத்த வேண்டிய தொகையின் இந்திய மதிப்பு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கும். இது தொடர்பாக ட்ரம்ப் கூறுகையில், கோல்டு கார்டு விசா பெற விண்ணப்பிக்கும் நபர்கள் செல்வந்தர்களாக இருப்பார்கள். இவர்கள் வெற்றி பெற்ற நபர்களாக இருப்பார்கள். மேலும் அவர்கள் நிறைய பணம் செலவழிப்பார்கள். எங்களுக்கு நிறைய வரிகளை செலுத்துவார்கள். அமெரிக்காவில் நிறைய பேருக்கு வேலை கொடுப்பார்கள். இதனால் அமெரிக்கா மிகவும் வெற்றிகரமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அடுத்த சில நாட்களில் 1 கோடி கோல்டன் விசாக்களை விற்க முடிவு செய்துள்ளோம் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார்.